வந்து குழந்தையை அர்ச்சிப்பு நடக்கும். இப்போ நேற்று நம்ம கொடுத்த ஒருத்தவங்க என்னை சந்திச்சாங்க. அவங்க ஏற்கனவே கிறிஸ்தவங்க, இவங்களுக்கு பெற்றாச்சு. அர்ச்சிக்கப்பட்டவர் அவங்க ஆட அர்ச்சிக்கப்பட்ட பிறகு அவங்க அப்படியே இந்து வாழ்க்கை வாழ்ந்தாலும் இது யார்தான் கிறிஸ்தவன் தான். அப்படி 3 திருவருள் சாதனத்துல இந்த மொத்தம் 7ல 3ல இந்த ஆயில் பூசப்படுது. இந்த கிறிஸ்துமஸ் இந்த 3ம் ஒரு தடவை தான் பெற முடியும். எதெல்லாம் பூசணும்? திருமலுக்கு ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். உறுதி பூசல் ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். குருத்துவம் அது வேற என்ன கேள்வி. குருத்துவம் அது ஒரு தடவை தான். இந்த 3ம் அழியாத முத்திரை. கடவுளின் பிள்ளை, இது கடவுளின் பொருள். இந்த ஞானஸ்நானத்துல இந்த என் பிள்ளை கடவுளுடைய பிள்ளை உறுதிப்படுத்து. இது கடவுளின் பிள்ளை. பிறகு உறுதி பூசல அவனே சொல்றான், கடவுளுடைய பிள்ளை. உறுதி கை முழுதும் பூசுறாங்க. இது அர்ச்சிக்கப்பட்ட கைகள். நீ கடவுளின் பொருள். நித்தியத்துக்கு ஒரு தடவை தான் திருமணம் கூட பரம்பரை. ஒரு ஆடை அனுபவிச்சுன்னா இன்னொன்று. அப்போ இந்த அர்ச்சிப்பு முற்காலத்துல அரசர்கள், நீதிபதிகள், நிறைவாசங்கள் எல்லாம் அர்ச்சித்த அந்த அர்ச்சிப்பு கையில இப்போ நம்ம குழந்தைகளுடைய உச்சந்தரையிலே புசப்படுவது. இது ஒரு அழியாத நிலையை. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய உங்களை இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது எனவே நீங்கள் இறைமக்களோடு இணைக்கப்பட்டு குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய கிறிஸ்துவின் உறுப்பினராய் நிறைந்திருந்து நிலை வாழ்வு பெறுவீராக. இப்போது வெண்ணிற ஆடை எனவே அணியப்பட்டிருக்கிறது. இது ஒரு அடையாளமாக இப்போது மேலே வைக்கப்படுகிறது. இது ஒரு வெண்மையாக இருக்கிறது. இது வெண்மையாக இருக்கா இல்லையா? இது அழுக்கா ஆயிரம்லாம் என்ன முடிஞ்சாங்க விடா என்ன செய்யுது? பத்திரமா அழுக்கோட வச்சிருக்கீடா? அதே போல இந்த குழந்தைகள், நான் நேற்று வந்து நண்ப பிள்ளைகளுக்கு சொன்னேன், நம்ம இந்த குழந்தைக்கு என்னெல்லாம் இருக்கு? உடலும் இருக்கு, இன்னொன்று இருக்கு. என்னது? உடல் இருக்கு, இன்னொன்று உயிருக்குள்ள என்னதோ இருக்கு. ஒரு பையன் ஒரு பிள்ளைய பார்த்த உடனே என்ன சொல்றான்? அடி லவ் யூ அப்படிங்க. அது என்னத்தை லவ் பண்றாங்க? உடலை மட்டும் அனுப்பி சேர்த்தா அது நிற்குமா? உள்ளத்தை, மனசை, இதயத்தை, ஆன்மாவை அன்பு செய்தாதான் அது நிறையா இருக்கும். ஏன்னா உடலை பார்த்து ஐ லவ் யூ போறவங்க விட்டுருவாங்க. ஆன்மாவையும் சேர்த்து அன்பு செய்யறவங்க நிலையா இருப்பான். அதே போல கிறிஸ்துவையும் உடலை மட்டும் இவ்வளவு பாடுபட்டாரா, ஆடு சரியான ஆடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலை மட்டும் அப்படி அடிச்சு கொண்டிருக்காருல்ல அப்படி சொல்லி வர்றதை விட இப்படிப்பட்ட இயேசுவை நான் விட்டா மனுஷனா நீ உள்ள கொண்டு போறதுதான் உள்ளா இருந்தா நானும் இதே மாதிரி அப்படியே மாதிரி வாடணும் அப்படின்னு சொல்லி உள்ளாக்குல அதான் ஆண்டவர் சொல்றாரு, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான எவரும் இல்லை. பிள்ளைக்காக உயிரை கொடுக்க முடியாது. ஒரு ஊர்ல கேட்டேன், உங்க நீ வந்தவங்க தான் கேட்கணும், உங்க கணவனுக்கு சுகம் இல்லை, ஒரே ஒரு கிட்னி தான் உங்ககிட்ட இருக்கு, அவருக்கு கிட்னி போயிடும், அப்போ அவருக்கு இந்த கிட்னியை கொடுத்து அவர் வாழ்ந்துருவார் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
கிட்னியை குடிப்பீங்களா அந்த சட்னியை பட்ட இட்லி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். கை தூக்கி கேட்டேன். யாரும் என் பிள்ளைய தெருவில் நடக்கும். அவரும் பொறுப்பு இல்லாமல் அலைவார். அவர் ஏற்கனவே குடிக்கிறாரு. குடிக்கிறாரையும் திரும்புறதுக்கு கூட இது ஒரு வழிதான். நம்ம கடவுளை நம்பி அந்த கிட்னியை கொடுத்தோம்னா அவரு என்ன செய்வாரு, இருந்துருவாரு, அந்த குழந்தைகளை வளர்த்துருவாரு. கடவுளை எனக்கும் கொடுக்கிறார். நம்ம தான் கொடுக்க முடியாது. 2 கிட்னி இருக்கிறவங்களே ஒன்றும் கொடுக்க மாட்டேங்குது. அதனால ஆண்டவர் அப்படிங்கிற பண்ணி அப்புறம் அப்படிப்பட்ட இயேசுவின் பிள்ளைகள் தான் சரியா. இந்த வெள்ளிய ஆடை வந்து அழுக்காயிட்டுனா நம்ம துவைச்சி திரும்ப திரும்ப பயன்படுத்துவோம். அதே போல இந்த குழந்தைகளுடைய ஆன்மா ஒரு அவங்க தூய்மையை அது இல்லாமல் வச்சு அந்த பிள்ளைகள் பாவம் செய்திருக்குன்னா அதையும் துவைக்கணும். அது துவைக்கிறதுக்கு ஒரு வண்ணம் கிடையாது. ஒரு வண்ணம், இது ஒரு வண்ணம், இது ஒரு வண்ணம், இன்னும் நிறைய வண்ணம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் பாவசேத்திரம் பண்ணிட்டு அவங்க ஆன்மா அதனால தூய்மையா பிள்ளைகளுக்கு அதுதான் இது சரியா. நீ திருப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை எழுதியிருக்கிறார். வெண்ணிற ஆடை மேலையும் அடையாளமாக இருப்பதாக உன் உறவினரின் சொல்லாலும் முன்மாறியாலும் நீ உதவி பெற்று இதை மாசுபடாமல் நிலை வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக. ஒளி அப்படின்னா நீங்க இந்த நானே உலகின் ஒளி அப்படின்னு சொல்லி கிறிஸ்து சொன்னார். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ அந்த உலகின் ஒளி ஆகிய கிறிஸ்துவை நாம் இந்த ஒளியோடு சந்திக்கப்படணும். இந்த விடுதலையோட போகணும். இல்லை இந்த குழந்தை ஒளியின் பிள்ளையாய் போய் அங்க வீச்சார். ஒளியின் பிள்ளையா பிள்ளையா போகிறார். ஒரு வாழைப்பழ புதுசா கோயில வைக்கிறோம்னா நல்லா அப்படி கொண்டு எல்லாருக்கும் தெரியும்படியா கொண்டு வைப்போம். ஒரு தப்பு செய்யறோம்னா அந்த தப்பை லைட் போட்டாச்சு கடவுளுக்கு போறோம்னா லைட் ஆன் பண்ணிட்டு அது கேமரா அப்பு விட்டுட்டு போய் அதை இருளின் செயல் இருளின் செயலில் ஒளியின் செயலோடு அந்த பிள்ளைகள் போய் அங்க போய் சேரணும். இதற்காக ஒளி உங்களிடம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒளியின் பிள்ளைகளாக இவர்களை வளர்க்க வேண்டும். பெற்றோரை ஞான பெற்றோரை உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளி உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்ற குழந்தைகள் ஒளியின் மக்களாய் என்று வாழ்வார்கள். நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடு வான் வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல இவர்கள் தகுதி பெறுவார்களாக. இந்த குழந்தைகள் இந்த குழந்தைகள் எப்பவும் நல்லதையே பேசணும், நல்லதையே கேட்கணும். இந்த காலத்துல பசங்க செவிடம் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் செய்தருளினால் நீ விரைவில் அவரது தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க மாதால் கேட்கவும் அவிசுவாசத்தை நாவால் அறிக்கையிட்டவும் அவரை செய்தருள்வாராக. எல்லோரும் இணைந்து கர்த்தர் பற்றி சேர்ப்பதற்கு சொல்லுவோம். மண்ணுலகில் ஆட்சி வருக, திருக்குளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆசிரியராக தலைப்பணிக்கு உண்டாகும். எல்லாவற்றையும் ஆண்டவர் குழந்தைகள் மீது ஒளிரும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையால் தாய்மார்களை மன்னிக்கின்றார். அவரை குழந்தைகளின் தாய்மார்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். மண்ணக வாழ்வையும் விண்ணக வாழ்வையும் வழங்கி எல்லாமே இறைவனாகிய ஆண்டவர் இந்த குழந்தைகளின் தந்தையரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் குடியில்லாத வாழ்வு பெற நீரினாலும் தூய ஆவியாராலும் நமக்கு மறுபிறப்பளித்த எல்லாம் உள்ள இறைவனாகிய ஆண்டவர் தம் மக்களாகிய இந்த ஞான பெற்றோருக்கும் குழுமியுள்ள உறவினர்களுக்கும் அவருடைய உயிராற்றும் உறுப்பினர்களாக திகழ நல்ல ஆசி தருவாராக. எல்லாருடைய இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பேரண்ட்ஸ் ஒரு நாள்